நான் காலையில் வேலை பார்க்கும்போது பாப்பா வந்து இந்த தொட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். ஏன்னா எங்கேயாவது நவுந்து போயிடுவா, இல்லை கீழே விழுந்து இடிச்சுக்க போகிறா அப்படின்றதுனால இந்த தொட்டிலில் படுக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாள். அதுக்கப்புறம் நான் வேலையை முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுறது, இல்லை பாயில் போடுறது, குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன். நேற்றுலாம் ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர், அதுக்கப்புறம் டாக்டர், அவங்க எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணேன் எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு பால்வாடி மிஸ்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணப்போ அவங்க தான் வந்து மேம் சொன்னாங்க, பாப்பாவுக்கு வந்து 150 டேஸ் தான் ஆகுது, 180 டேஸ் ஆகிற வரைக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பாப்பா எந்த மந்த்து பிறந்தா அப்படின்ட்டு அந்த டேட்லாம் எழுதி வச்சு எத்தனாவது மந்த் இப்போ பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் பேபிக்கு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?